எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற ராகு கேது பயிற்சி பத்தி தான். இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடைபெற போகுது அப்படின்னு சொன்னா, இந்த வருட இறுதியில டிசம்பர் மாசம் நடைபெற போகுது. ஆனா அது இப்போ நட்சத்திர சாரம் வாங்கி 1 மாத காலம் ஆகிறது. இப்பொழுதே அதனுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ராகு கேது பயிற்சி இன்னும் 3 மாதம் கழித்துதான் நடக்கும், அப்பதான் அந்த மாதிரியான பலன்களை ஒருத்தருக்கு தரும் அப்படின்னு சொன்னாலும், இப்பொழுதுல இருந்தே அந்த ஜாதகருக்கு அந்த ராகு கேது பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடைபெறணுமோ அது அத்தனையும் நடைபெற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஏற்கனவே இதுதான் 12 ராசி கட்டம் இல்லையா. இப்ப ராகு கேது ராகு கும்பராசியில இருக்கிறாரு. கும்பராசியில இருக்கிற ராகு மேல் நோக்கி எல்லா ராசியும் எல்லா கிரகங்களும் இப்படி சுத்தும், மேல் நோக்கி இப்படி சுத்தும் இல்லைங்களா, வலது பக்கமா சுத்தும். ஆனா ராகு கேது இப்படி இந்த சைட்ல சுத்தம், கிழக்கு நோக்கி சுத்தம். அப்படி இருக்கும் பொழுது கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்திற்கு தான் வருவார். கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்திற்கு போக மாட்டார். அப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்துக்கு வர்றது எப்ப வருதுன்னா 13/11/2026 13ஆம் தேதி 11ஆம் மாசம் 2026 அப்போ வராரு. ஆனா இவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, கும்பத்தில் தான் இருக்காரு. கும்பத்துல முதல்ல எந்த நட்சத்திரத்துல இருந்தார்? கும்பத்துல ஒரு 2 நட்சத்திர பாதங்கள் இருக்கு இல்லையா, 2 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல அவர் பூரட்டாதியில இருந்தாரு. அது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரத்துல ராகு இருக்கும் பொழுது குரு போல ராகு செயல்பட்டார். அடுத்து சதயத்துக்கு வந்தார், அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கே வந்தார். அப்போ ராகு மிகவும் வீரியமாக பலமாக அவர் செயல்பட்டார். இப்போ யார் நட்சத்திரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்ப மாறினார் அப்படின்னா, ஜூன் 30ஆம் தேதியே வந்துட்டார். இப்ப ஜூலை மாசம் ஃபுல்லா போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 28 நாட்கள் ஆகிட்டது. இந்த 28 நாட்கள்லயே ஜாதகர் அனைவருக்குமே பல மாற்றங்கள் அவர்களுக்கு நடைபெற்றிருக்கும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கிறதோ அது எல்லாமே இப்பவே மாற ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஒரு கிரகங்கள் தனியா தனிச்சு செயல்பட முடியாது. அந்த கிரகங்கள் அது ஏறிய நட்சத்திர சார வழியாகத்தான் அதனுடைய பலாபலன்களை தர முடியும். அப்படி இருக்கும் பொழுது ராகு இப்பொழுது செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்துல ஏறி இருக்கார். செவ்வாயோட நட்சத்திர சாரம் என்பது அவிட்டம். இந்த அவிட்டத்தினுடைய சாரம் ஏறும் பொழுது செவ்வாயான ஒரு சுறுசுறுப்பு, ஒரு முரட்டுத்தனம், ஒரு வேகம், அந்த மாதிரியான ஒரு குணத்தையும், ராகு என்பது ஒரு பிரம்மாண்டம், அந்த மாதிரியான ஒரு கிரகத்தின் தன்மையையும் சேர்த்து இப்ப எல்லா ஜாதகருக்கும் அதனுடைய பலன்களை தர அவர் ஏதுவா இருக்காரு. அதனால இப்பொழுதே ராகு கேதுவோட பயிற்சி பலன் எல்லா ஜாதகருக்கும் நடக்க ஆரம்பிக்கும். 3 மாதம் கழிச்சு ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்றது ராசிக்கு தான். இப்ப கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு கேது மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லுவாங்க? 13/11/2026 அன்னைக்குதான் சொல்லுவாங்க. ஆனா அது திருக்கணித பிரகாரம். ஆனா இப்போ நாங்க நட்சத்திர சார ஜோதிடம் இல்லையா, அப்போ நட்சத்திரங்கள் தான் பேசும். ராசியை மையமாக கொண்டு எந்த ஜோதிடமும் கிடையாது, எந்த தசாபுதியும் கிடையாது. உதாரணமாக ஒரு குழந்தை மேஷ ராசியில பிறக்குது, ஒரு கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்குதுன்னா அப்ப அந்த நட்சத்திரத்துடைய தசை எதுவோ அதுதான் முதல் தசை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகருக்கு குறிப்பிடுவோம். அப்ப நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் தசைகள் வருகிறது ஒழிய மேஷ ராசியில பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் தசை முதல் தசைன்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பயிற்சி பலனை, ஒரு குரு பயிற்சியா இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்திலிருந்து ஒரு கட்டத்தை மாறுகிறது, கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மாறுகிறது அப்படின்னு சொன்னா அது பயிற்சி பலனா ஆகாது. ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறுகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது பயிற்சி தான். ஏன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மையிலிருந்து இன்னொரு நட்சத்திரத்தினுடைய தன்மைக்கு அந்த கிரகம் மாறுகிறது. அப்படி மாறும் பொழுது
பொழுது அதனுடைய பலன்களும் கரெக்டாக துல்லியமாக ஜாதகருக்கு நடைபெற ஆரம்பிக்கும். இப்ப ராகு மாறி 28 நாட்கள் ஆகிடுச்சு. எந்த நட்சத்திரத்துல வந்திருக்கார்? அவர் அவிட்டம் நட்சத்திரத்துல, செவ்வாயோட நட்சத்திரத்துல அவர் சாரம் வாங்கியிருக்கார். இப்போ இது அவிட்டத்திலே 4 பாதம் இருக்கு இல்லையா? 2 பாதங்கள் கும்பராசியிலும் 2 பாதங்கள் மகர ராசியிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. இது பாரம்பரியம். நாங்க நட்சத்திரத்தை சார ஜோதிடத்துல அதுதான் உயர்நிலை. அடிப்படை என்பது வேதிக் என்கின்ற பாரம்பரிய ஜோதிடம். அது பொதுவான பலனை சொல்லக்கூடியது. ஒரு ஜாதகத்துல நடக்குமா நடக்காதா, ராசி பலன் என்ன, குரு பயிற்சி வந்துருச்சா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு சொல்றது ஒரு பொதுவான பலன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய பலன். மகர ராசியில பிறந்தவங்க எல்லாருமே கோடீஸ்வரனா ஆகிறதும் இல்லை, எல்லாரும் பிச்சைக்காரனா இருக்கிறதும் இல்லை. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, இந்த 2 மணி நேரத்துல பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் ஒரே ஜாதகம், ஒரே தசா புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பலனை சொல்லிடுவாங்க. எல்லா பலனும் ஒன்ன போல. ஒருத்தரை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, தனி ஜாதகம் உண்டு. 1 நிமிட இடைவெளியில் பிறக்கிறவங்களுக்கு கூட தனி ஜாதகம் உண்டு. இதுதான் உயர்கணித சார ஜோதிட முறை, உயர்நிலை ஜாதகம். சரிங்களா? இப்போ கும்பராசியில் இருக்கிற அந்த அவிட்ட நட்சத்திரம் 9 பாதத்துல பிரிக்கப்படும். அது மிகவும் துல்லியமாக வரக்கூடியது. இப்போ உங்க பாரம்பரிய பிரகாரம் பார்த்தாலே 4 பாதத்துல வருது இந்த அவிட்ட நட்சத்திரம். இப்போ சதயத்துல இருந்து கும்பராசியில் இருக்கிற சதயத்துல இருந்து ராகு பகவான் இப்ப அவிட்டத்துக்குள் முதல் பாதத்துல வந்துட்டார். அப்போ அந்த வந்த போது இந்த செவ்வாயனுடைய தன்மையில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை தரப்போறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இவர் இங்க கும்பத்துல இருக்கிற ராகு அவிட்டத்துல லாஸ்ட்ல இங்க வந்திருக்காரு. அடுத்து அவிட்டத்திலேயே தான் மகர ராசிக்கு போக போறாரு. மகர ராசிக்கு அவிட்டத்துல போறாரு வழிய அவிட்டத்துல இருந்து திருவோணத்துக்கு போல. திருவோணத்துக்கு போகும் பொழுதுதான் மகர ராசியில இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இந்த அவிட்டத்திலேயே இருக்கும் பொழுது அவருடைய நிலையை அவர் மாற்ற மாட்டார். ஏன்னா அவர் செவ்வாய் போலதான் செயல்படுவார். மகர ராசிக்கு வந்ததுனால சனி போல செயல்பட மாட்டார். சனியினுடைய தன்மை வருமா? வராது. ஆனா சனியோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வீரியம், யார் வீட்டுல இருக்கார் அப்படின்ற ஒரு தன்மைக்காக அப்படி சொல்லலாம். ஆனா அவர் யார் போல செயல்படுவார் அப்படின்னும் பொழுது அவர் செவ்வாயை போலதான் செயல்பட ஆரம்பிப்பார். அது எவ்வளவு நாட்கள் இருக்கிறது அப்படின்னா இன்னும் ஒரு 127 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 மாசமும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் மாறுவார். இப்போ ராகு கேது பயிற்சி வருது இந்த இன்னும் 3 மாசம் கழிச்சு அப்படின்னாலும் இப்பொழுதே ராகு கேது பயிற்சியோட பலனை ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள். ராகு தன்னுடைய தன்மையை மாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய சுய சதயத்தில் இருந்து தன்னுடைய சுய தன்மையில் இருந்து செவ்வாயின் தன்மையும் சேர்த்து பலனை தரத்துக்கு ராகு தயாராகிவிட்டார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி பலனை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப மிதுன ராசிக்கு ராகு எந்த மாதிரி இடங்கள்ல பயணிக்கிறார், தொடர்பு கொண்டிருக்கார் அப்படின்னா திருவாதிரை, அவருடைய ஜென்ம ராசிலேயே அந்த ராசிலேயே திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இருக்கு. அப்போ 1ஆம் பாவத்தை இயக்குறார். அடுத்து தொலாம் வீட்டுல இருக்கார் சொன்ன இல்லையா சுவாதி, அது மிதுன ராசிக்கு 5வது வீடு. அடுத்து கும்பராசி அவருக்கு 9வது வீடு. 9வது வீட்டை இயக்குறார். அப்ப 1, 5, 9 அவருக்கு இயங்க போகிறது. இப்போ இந்த 1, 5, 9 தொடர்பு கொண்டு ராகு தன்னுடைய செவ்வாயோட நட்சத்திர சாரத்துல இருக்கும் பொழுது ராகு மிதுன ராசிக்கு எந்த மாதிரி பலனை தருவார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா, அன்பா, சந்தோஷமா, அவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு என்னென்ன சொல்லலாம், இயற்கை எனக்கவர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா 5ஆம் பாவம் என்பது பூர்வ புண்ணியம், 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம், 1ஆம் பாவம் என்பது லக்னம். லக்னத்தை அவர்கள் பெற்ற என்னென்ன புண்ணியங்கள் செய்தாரோ, என்னென்ன பாக்கியங்கள் செய்தாரோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய, சந்தோஷங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்கு.
எது சார்ந்து நடக்கும் அப்படின்னா இது வந்து அகம் சார்ந்த ஒரு பயிற்சியாக இருக்கிறது. 5-9 தொடர்பு கொள்ளும் பொழுது அகம் சார்ந்த விஷயங்கள், அவருக்கு குடும்பம் சார்ந்து, காதல்ல இருந்தா காதல்ல வெற்றி தரத்துக்கு, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த ராகு கேது பயிற்சி அவர்களுக்கு நடத்தி கொடுக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப மிதமான அளவுலதான் இருக்கும். பொருளாதாரம் பெரிய அளவுல இருக்காது. இதுக்கு முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து அடுத்து வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு மாறப்படுறார் பாருங்க, அப்பதான் பொருளாதாரத்துல மாற்றம் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிற வரை இந்த 127 நாட்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால மிதன ராசிக்கு சந்தோஷத்தை தரும். ஆனால் பொருளாதாரத்துல வளர்ச்சி மிதமான அளவுல இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இதுக்கு முன்ன அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா கூட இப்ப வந்து அதுல இருந்து அவர்கள் நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு அவருக்கு நிறைய இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ராகு செவ்வாயோட சாரத்தை வாங்குறார். அவர் 5-9 தொடர்பு கொண்டு நடத்துகிறார் தசையை, இந்த பெயர்ச்சி. அப்படி இருக்கும் பொழுது இது பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆண்களை விட, ஆண்களுக்கும் இருக்கும், இருந்தாலும் பெண்களுக்கு, ஏன்னா பெண்களுக்கு கலப்பிரகாரகன் செவ்வாய் இல்லையா, அந்த செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து 1-5-9 தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கல்லூரி படிக்கும் மாணவிகள் அல்லது இன்னும் திருமணம் ஆகாத மாணவிகள்லாம் தேவையில்லாத ஒரு காதல் தொடர்பு ஏற்படும். அதனால கண்டிப்பா அந்த காதல்ல இருக்கிறவங்க அந்த காதலை சரியாக பயன்படுத்தி திருமணத்தில் கொண்டு அதை திருமணம் நடத்தி கொள்ள வேண்டும். காதலிக்க போறேன் இல்ல காதலிக்கிறேன் அப்படின்றவங்க சரியான நபரை தேர்ந்தெடுத்து காதலிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக மிதுன ராசி ஜாதகிகள், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு காதல் வரக்கூடிய நேரம் இந்த நேரம். அதனால இந்த காதல் வரக்கூடிய நேரத்தை நல்ல காதலாக நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு அதை திருமணத்தில் முடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மிதன ராசி ராகு கேது பயிற்சி இந்த மாதிரியான சில பிரச்சனையை கொடுத்துரும். அதனால கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு 8-12 எல்லாம் தொடர்பு கொள்ளாம இருந்தார்னா, அவர் நிக்கிற இடம் 8-12 இல்லாம இருந்தாருன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பரான காதலையும் சூப்பரான ஒரு வாழ்க்கை துணையையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு கொடுத்துரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். வெளிநாட்டு தொடர்பு கொடுக்கும். வெளிநாடு போக போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த முறை வெளிநாடு போடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இல்ல வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி இடத்துக்கு போறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஆன்மீக சுற்றுலா போறேன், தீர்த்த யாத்திரை போறேன், நான் கோவில் குளங்களுக்கு எல்லாம் போக போறேன், நிறைய இடங்கள் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா பார்க்க முடியல, இப்ப போனோம் அப்படின்றவங்க எல்லாருமே போலாம். ஆன்மீக ஸ்தலங்கள், ஆன்மீக சுற்றுலா, தீர்த்த யாத்திரை, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த குலதெய்வ பிரார்த்தனை நிறைய நிறைவேற்றாம இருக்குது, அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க, குலதெய்வ பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த நேரத்துல செய்யலாம். அது சூப்பரான ஒரு பலனை அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இவர்களுடைய எல்லா விதமான சுகத்தையும் தரக்கூடிய அகம் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொண்டு வர்றதுனால இவங்க கிட்ட அதிகமான மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இவர்களுக்கு நிறைந்ததாக இருக்கும். பொருளாதாரம் மிதமான அளவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது போலதான் இருக்கும். திருவோண நட்சத்திரத்துல மாறும் பொழுது அதனுடைய பலன்கள் மாறுபடும். சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி காதல் வரும், எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, காதலிச்சு நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படின்னா, கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, ரொம்ப அன்பா இருப்பீங்க. கணவன் மனைவி உறவுகள் அவ்வளவு அந்யோன்யமாக காதல் நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக இருக்கும் அப்படின்றதுதான் இந்த ராகு கேது பயிற்சியோட பலன், முக்கியமான பலன் உங்களுக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.